ஸோ இந்த படத்துக்காக அவங்க 2 பேருமே வந்து பிளைண்ட் பீப்பிளோட பழகுறதா இருக்கட்டும், ஒர்க் ஷாப்ஸ் எல்லாம் அட்டெண்ட் பண்ணி ரொம்ப நெறைய ஹோம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது வந்து படத்துலயும் நல்லாவே தெரிஞ்சது. ரொம்ப சூப்பரா நடிச்சிருந்தாங்க. ஆக்சுவலா தினேஷ் கூட சொல்லுவாரு இன்டர்வியூலலாம், நெறைய பேர் அவர நிஜமாவே பிளைண்ட் போல அப்படிலாம் நெனச்சுட்டாங்களாம். அவ்ளோ ரியலிஸ்டிக்கா நடிச்சிருந்தாரு. இதுல இன்னொன்னு என்னன்னா, தினேஷுக்கும் மாளவிகாவுக்கும் ஃப்ரெண்ட்ஸா நடிச்சாங்கல்ல, அவங்க 2 பேருமே ரியல் லைஃப்லயும் வந்துட்டு பிளைண்ட். ஸோ அவங்களோட அந்த இன்னசென்ஸா இருக்கட்டும், அவங்க இன்னசென்ட்டா பண்ற காமெடி அதெல்லாம் வந்து பயங்கரமா இருக்கும். இதுல வந்து பெரிய பலமா அமைஞ்சது சனாவோட மியூசிக், சந்தோஷ் நாராயணனோட மியூசிக். இப்ப வரைக்கும் என்னோட இந்த படம் எப்படி டாப்ல இருக்கோ, அதே மாரி என் பிளேலிஸ்ட்லயும் வந்துட்டு ஆகாசத்த நான் பார்க்குறேன் வந்துட்டு ஒரு டாப்ல இருக்கும். அத தாண்டி மத்த பாடல்கள் எல்லாமுமே வந்துட்டு இந்த படத்துல சூப்பரா இருக்கும். அதே மாரி வந்துட்டு நம்ம ஏற்கனவே போன வீடியோலயே வந்துட்டு ஜோக்கர் படத்துக்கு வந்து ராஜ்முருகன் வந்து எவ்ளோ ப்ரிப்பேர்டா இருந்தாரு அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு பேசியிருப்போம். ஸோ அதே மாரி எல்லா படத்துக்கும் அவர் வந்து பயங்கர ப்ரிப்பேர்டா இருக்காரு. அது வந்து அவர் எவ்ளோ ப்ரிப்பேர்டா இருக்காரு அப்படிங்கிறது வந்து அந்த அவுட்புட்லயே வந்துட்டு பயங்கரமா தெரியுது. ஸோ குக்கும் அந்த மாரி தான். நல்லாவே அந்த வொர்க் ஷாப் போனது, அவங்க கத்துக்கிட்டதெல்லாம் வந்துட்டு நல்லா இந்த படத்துல தெரியும்.